ஹலோ மக்களே, வெல்கம் டு நிவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி டிஏஎம்எல் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து என்னோடய சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே ப்ளஸ் இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம். ஸோ அதனால் வந்து ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஆல்ட்ரேஷன். ஸோ லைட்டாக வந்து அந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கணுன்றதுனால எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, அண்ட் எங்கள் வீட்டுக்கு நியர்பைலேயே ஒரு ஸ்வீட் ஷாப் வந்து இருக்கும். எங்கள் அப்பாவுக்காக ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபாதர்ஸ் டேக்கு கேக் வெட்டலாமா இல்லை ஸ்வீட்ஸ் வாங்கலாமான்னு யோசிக்கும் போது ஓகே ஸ்வீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாக்காக கொஞ்சம் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். சரியான வெயிலாகவும் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் மார்னிங் 10 o'clock கிட்ட தான் வந்து போனோம். அதுவே செம்ம வெயிலாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் உட்காந்து இன்றைக்கி வந்து என்னுடைய ரிசல்ட் வீடியோ வந்து எடுத்திருந்தோம். அதுதான் இப்போ எடிட் பண்ணிவிட்டு சண்டே வந்து அதை போட போகிறேன். சண்டே வந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் இருக்குது. இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ வந்துருக்கும். பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னுடைய ரிசல்ட் வீடியோவே பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் என்ன மார்க்ஸ்லாம் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போய் பாருங்கள். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா போய் எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். பாய். வீடியோலாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே என்னோடய ஃப்ரெண்டு சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. ஒரு 12 o'clock போல். செம்ம ஜாலியாக ஆகிடுச்சு. ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறோம். 1 yearக்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணாலும் எஸ்டர்டே பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல்லே தான் இருப்போம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு அவங்க திருச்சி போகணும், அங்கே தான் அவங்க படிக்கிறாங்கங்கிறதுனால சரி அவங்க கிளம்புறதுக்குள்ளே நம்ம அவங்கள சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து எங்கள் அம்மாவும் குக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இருந்துச்சு. அவள் போகிறது எனக்கும் மனசு வரல, அவளுக்கும் மனசு வரல. ஸோ ஜாலியாக நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் வந்து சிங்கப்பூர் போயிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சாக்லேட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் சாக்லேட், அப்புறம் இந்த க்யூட்டான சென்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மைல்டாக அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4 o'clock மேலே தான் வந்து பர்பிள்லேருந்து நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துச்சு. ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் ஹேர் சீரம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 30க்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி இது ஒரு ரிசப்ஷனுக்கு வந்து போகிறோம். இது வந்து ஒரு நார்த் இந்திய ரிசப்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போகிறேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத இனிமேல் பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட் அண்ட் ஃபார் நைட் ரிசப்ஷன். ஸோ வாங்க கிளம்பலாம். அண்ட் நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஸ்வீட் வாங்கியிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே, அதனால் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச வந்து ஸ்வீட்ஸை வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் இட்ஸ் நாட் அ பிக் திங், பட் ஒரு சின்ன சின்ன விஷயமே நம்மளுக்கு வந்து ஹாப்பி பண்ணணும். ஸோ அதில் இதுவும் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கெட் ரெடி, அழகாக ரெடியாகி நானும் எங்கள் அப்பாவும் ஃபஸ்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜேஎஸ்கே கார்டனிங்கில் தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது என்ட்ரன்ஸில் அவங்க ஃபோட்டோஸில் இருந்து டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி கார்பெட்லாம் போட்டு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான லைட்டிங்ஸோடலாம் நிறைய இடம் செட் பண்ணி வச்சு தனியாக வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கிறதுக்காகவே. வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்டேஜ் டெக்கரேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் மிக்ஸ்டான ஒரு வெட்டிங் மாதிரி. அண்ட் செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஸ்டேஜே. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கிளம்பியாச்சு. நைட் டின்னர் வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் இது சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிற இடமா இருந்துச்சு. நானும் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே வந்து ரொம்ப நீட்டாக பிளேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இதுலேயே வந்து டிஷ்யூவும் வந்து ஒரு பிளேட்ஸ்க்கும் வந்து இருக்கிற மாதிரி. அண்ட் அதில் வந்து அவங்க பிராண்ட் நேம் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. அப்படியே நானும் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வைக்கிறது வந்து ரசகுல்லா, குலாப் ஜாமுன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு சூப்பரான ஸ்வீட்ஸு. இது வந்து உள்ளே வந்து மேங்கோ இருக்கும், வெளியில் வந்து மேங்கோலேயே வந்து ஒரு ரேப் மாதிரி பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேங்கோ ஸ்வீட் இது. ஸோ சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்வீட் வந்து இருந்துச்சு. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரசமலாய் வந்து க்யூட்டான ஒரு மினி கப்பில் வந்து ரசமலாய் ப்ளஸ் மில்க் வந்து வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் நிறைய ஸ்பூன்ஸும் வந்துச்சு. எந்தெந்த டிஷ்ஷுக்கெலாம் உங்களுக்கு ஸ்பூன் தேவைப்படும்னு தோணுதோ அங்கே வந்து நீங்கள் ஸ்பூன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் ரோல் வந்து வச்சாங்க. அப்புறம் போண்டா வச்சாங்க. ரெண்டுமே ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் ரெண்டுமே வந்து நம்ம சைடில் உள்ள மாதிரி இல்லை டேஸ்ட்டு. இது எல்லாமே வந்து நார்த்தன் சைடில் இருக்கிற ஒரு பன்னீர் ரோலோட டேஸ்ட்டு, ஒரு போண்டாவோட டேஸ்ட்டு தான் வந்து இருந்துச்சு. அண்ட் அதுக்கு வந்து சம் சட்னீஸு அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சு. அதை நான் பெருசாக எதுவுமே இது சாப்பிடல. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மெயின் டிஷ் வந்து நான் தான். இது வந்து பட்டர் நான்.
நானாலே அதுக்கு ஒரு காம்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா அதுதான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நிறைய வெஜ் குருமா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் எனக்கு பெருசாக வந்து பிடிக்காது. எனக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்குன்றதுனால நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மெயின் டிஷ் வந்து புலாவ் தான். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இதோட புலாவும். ஃபைனலி இதுதான் இதோட ஃபுல் மெனு. அண்ட் இது இல்லாமல் பூரி தோசாலாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால லேட்டாக வந்தாங்க. அண்டு அதுக்கப்புறமும் சாப்பிட கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் வந்தோன்னா அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் அவங்க பக்கத்தில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே. அப்புறம் என் தங்கச்சி வந்து சாப்பிட்டுட்டு எதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு எங்கள் அப்பாவும் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அழகாக வந்து உட்காந்து ஒரு கார்டன் மாதிரியான ஒரு செட்டப்பில் நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து நைட் டைமில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கிராண்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம இங்கே அழகாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம். அண்ட் டைனிங் மாதிரியும் அங்கே வந்து சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் டின்னர் ஏரியாவோட ஃபுல் வியூ. அண்ட் இதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து பானிபூரி சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். பானிபூரியும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இனிப்பு, காரம், அப்புறமா நார்மலாக ஒரு இது இருக்கும். அது மூணுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து ஸ்வீட்டு தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸ்வீட்டாக இருந்த பானிபூரி அது ஒரு மாதிரி புளிப்பான ஒரு தண்ணியில் வந்து இருக்கும். அது ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்கும். அண்டு நானும் எங்கள் அப்பா வந்து நார்மல் பானிபூரி வந்து சாப்பிட்ருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐஸ்கிரீமு. ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு குல்ஃபியில் நட்ஸ் போட்ட மாதிரியான ஒரு இதில். நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் ஃபவுண்டைனும் இருந்துச்சு. அதை எடுத்து நம்ம டெக்கரேஷன்ஸ் கூட பண்ணி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்டாலே போட்டிருந்தாங்க. அண்ட் இதில் நமக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ அந்த ஃப்ரூட்டை வந்து ஃபுட் சாலட் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா கட் பண்ணியே ஒரு ஃப்ரூட்ஸும் வந்து வச்சுருக்காங்க. அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாப்கார்ன் இருந்துச்சு. பாப்கார்னோட டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. அந்த தேட்டரில் இருக்கிற மாதிரியான ஒரு வந்து டிஜே மியூசிக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மராத்தி சாங்ஸு, ஹிந்தி சாங்ஸு, தமிழ் சாங்ஸுன்னு மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஓடிச்சு. அண்ட் அதெல்லாமே நானும் எங்கள் அப்பாவும் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இது வந்து நாங்கள் சாப்பிடும் போது எடுத்த கிளிப்பிங்ஸே. எங்கள் அம்மா கூட சேர்ந்து நானும் லைட்டாக வந்து கம்பெனி கொடுத்தேன். ஆக்சுவலாக அங்கே ஓடிட்டு இருந்தது தமிழ் சாங்கு. அந்த தமிழ் சாங்குக்கு வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய விமன்ஸும் ஆடினாங்க. அதுவும் நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் வந்து இது எல்லாமே வீடியோவே எடுத்திருந்தேன். அண்ட் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சூப்பராக அட்டன் பண்ணிட்டேன். இந்த டே வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அண்ட் நாளைக்கு வந்து எனக்கு காலேஜ் ரீஓப்பன் 3rd year. ஓகே, இதோட என்னோட சண்டே டே விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நிவி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.